சுட்டு படுகொலை செய்யப்பட்ட வெலிகம பிரதேச சபையின் தலைவரின் கொலையின் பின்னால் மிதிகம சூட்டி மற்றும் துபாய் லொகா ஆகியோர் விசாரணையில் வெளிவந்த அதிர்ச்சி. கெசல் பத்ரபத்மேவுடன் தொடர்பில் இருந்த மற்றும் ஒரு நடிகை தொலைபேசியில் இருந்த மர்ம புகைப்படத்தால் அதிர்ச்சி. யாழ்ப்பாணத்தில் சிக்கிய வாழ்வெட்டு கும்பல் மற்றும் போதைப் பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய 11 பேர் உண்மைகளை வெளியிட்ட சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் திலக தனபால. முழுமையான ஹிட்லராக மாறியுள்ள அனுரகுமார் திசாநாயக்க இவரை வீழ்த்தியே ஆவோம், வீட்டுக்கு அனுப்பியே ஆவோம் சபதம் எடுத்த உதய கம்மன்பல. இந்த அரசாங்கம் மக்கள் பிரதிநிதிகளுக்கு பாதுகாப்பு வழங்காவிட்டால் நாங்கள் சர்வதேசத்தை நாடுவோம், ஐக்கிய நாடுகள் வரையில் செல்வோம். சஜித் பிரேமதாச தரப்பு கடும் எச்சரிக்கை. யாழ்ப்பாணத்தில் வாழ்வெட்டு மற்றும் போதைப் பொருள் கடத்தல் என்பனவற்றில் ஈடுபட்டு சட்டவிரோதமாகவும் முறைகேடாகவும் சொத்து சேர்த்த சந்தேகத்தில் 11 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது. குறித்த விடயத்தை வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி பொலிஸ்மா அதிபர் திலக் தனபால தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் தலைமை காவல்துறை காரியாலயத்தில் கேட்போர் கூடத்தில் நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் அவர் தெரிவிக்கையில் 11 பேர் மட்டுமல்ல, மேலும் பலருக்கு எதிராக இவ்வாறு வழக்கு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம் எனவும் தெரிவித்துள்ளார். பொதுமக்களிடம் பெறுகின்ற தகவலின் அடிப்படையில் சட்டவிரோதமாக சொத்துக்களை குவித்தவர்கள், போதைப் பொருள் வியாபாரத்துடன் தொடர்பு உள்ளவர்களுக்கு எதிராக இவ்வாறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் யாழில் சட்டவிரோதமான சொத்து குவிப்புடன் தொடர்புடையவர்கள் என சந்தேகிக்கப்படுபவர்களிடமிருந்து கை துப்பாக்கிகள் இருக்கிறதா என்ற கோணத்தில் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகர எனப்படும் மிதிகம லசாவின் கொலையை துபாயில் தளமாக கொண்ட குற்றவாளிகளால் திட்டமிட்டதை காவல்துறை விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அதன்படி பிரபல போதைப் பொருள் கடத்தல்காரர் ஹரக்கட்டாவின் நெருங்கிய நண்பரான மிதிகம சூட்டி இந்த கொலை சதியில் முக்கிய நபராக காணப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்தபோல் சிவப்பு அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ள மிதிகம சூட்டி என்பவர் கடந்த ஜூன் மாதம் ஓமான் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டிருந்த போதிலும் இந்த கொலையில் எவ்வாறு தொடர்புபட்டிருப்பார் என்பதில் காவல்துறையினருக்கு பலத்த சந்தேகங்கள் எழுந்துள்ளன. ஓமான் நாட்டில் காவலில் இருந்தபோது இந்த கொலை சதி திட்டத்திற்கு அவர் பயன்படுத்திய பல தொலைபேசி எண்கள் பற்றிய தகவல்களும் விசாரணை அதிகாரிகளுக்கு கிடைத்த நிலையில் இன்டர்போல் மூலம் குறித்த தொலைபேசி எண்களை ஓமானுக்கு அனுப்பி மேலதிக தகவல்களை பெற்றுக்கொள்ளவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளன. வெலிகம பிரதேச சபை தலைவர் கொலை செய்யப்பட்ட துபாயில் உள்ள ரஜித மற்றும் துபாய் லொகா என அழைக்கப்படும் 2 நபர்கள் துப்பாக்கிதாரியை வழிநடத்தியதாகவும் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. வெலிகம பிரதேச சபை தலைவர் லசந்த விக்ரமசேகரவை கொலை செய்ய துபாயில் உள்ள ரஜித மற்றும் துபாய் லொகா என அழைக்கப்படும் 2 நபர்கள் துப்பாக்கிதாரியை வழிநடத்தியதாகவும் விசாரணைகளில் வெளிவந்துள்ளது. அவர்கள் பல கையடக்க தொலைபேசி எண்களை பயன்படுத்தி துப்பாக்கிதாரி கொலையை எவ்வாறு செய்வது, தப்பிக்கும் வழிகள் மற்றும் மறைந்து கொள்ள வேண்டிய இடங்கள் தொடர்பிலும் படிப்படியாக அறிவுறுத்தல் வழங்கியுள்ளனர். கொலை இடம்பெற்ற தினத்தன்று காலையில் துபாயிலிருந்து பெறப்பட்ட அறிவித்தலின்படி துப்பாக்கிதாரி வெலிகமவில் உள்ள பாலம் ஒன்றின் அருகே சென்று அடையாளம் தெரியாத நபர் ஒருவரிடமிருந்து கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட துப்பாக்கியை பெற்றுக் கொண்டுள்ளார். 10 நிமிடங்களுக்குள் அவர் பிரதேச சபைக்கு சென்று லசந்த விக்ரமசேகர மீது துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டு விட்டு துப்பாக்கியை பெற்றுக்கொண்ட இடத்திலேயே மீளவும் ஒப்படைத்துள்ளார். விடயம் கொலை பல நாட்களுக்கு முன்னர் திட்டமிடப்பட்டு மேற்கொள்ளப்பட்டுள்ளதை வெளிப்படுத்தியுள்ளது. இந்த கொலைக்கு உடந்தையாக இருந்த ரஜித மற்றும் துபாய் லொகா ஆகியோர் நாட்டை விட்டு வெளியேறியுள்ள நிலையில் குற்றங்களை செய்யும் முக்கிய பாதாள உலக குழு தலைவர்களின் பட்டியலில் இன்னும் பதிவு செய்யப்படாத நபர்கள் என்பது புலனாய்வு துறைகளின் அவதானத்தை மேலும் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. விடுதலை புலிகள் அமைப்பிற்கு பின்னர் தற்போதைய அரசாங்கத்தால் தான் உயிருக்கு மிக பெரும் அச்சுறுத்தல் உருவாகியுள்ளதாக முன்னாள் அமைச்சர் உதய கம்மன்வல தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் நடைபெற்ற மக்கள் குரல் கட்சி ஏற்பாடு செய்திருந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் பொதுமக்களின் வாழும் உரிமையை பறித்துள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். இவ்விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், லசந்த விக்ரமசேகர வழக்கின் சந்தேக நபர் மாத்திரமே. சந்தேக நபர் ஒருவருக்கு மரண தண்டனை விதிக்கும் உரிமை நீதிமன்றத்திற்கு கூட இல்லை.
லட்சம் பேரை கொன்றாவது நாங்கள் ஆட்சியை நிலைநிறுத்துவோம் என தேசிய மக்கள் சக்தியின் நகரசபை உறுப்பினர் ஒருவரும் தெரிவித்துள்ளார். இப்படியாக லட்சம் பேரை கொலை செய்து தங்களுடைய ஆட்சியை நிலைநிறுத்த காத்திருக்கும் இந்த அரசாங்கத்தில் உள்ளவர்கள் செய்த வேளையில் முதலாவது இறந்தவராக பிரதேச சபையின் தலைவர் லசந்த விக்ரமசேகரவே காணப்படுகின்றார் எனவும் உதய கம்மன்வல சுட்டிக்காட்டியுள்ளார். இன்று இலங்கை காவல்துறை ஹிட்லரின் காவல்துறையைப் போல பணியாற்றி வருகின்றது எனவும் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க ஹிட்லரை போன்று செயற்படுகின்றார் எனவும் உதய கம்மன்வல தெரிவித்துள்ளார். இதேவேளை அரசாங்கத்திற்கு எதிராக அனைத்து எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைந்து ஏற்பாடு செய்துள்ள பிரம்மாண்டமான பொது பேரணி எதிர்வரும் நவம்பர் மாதம் 21 பிற்பகல் 2 மணிக்கு நுகையகுட பிரதேசத்தில் மக்களின் குரல் என்ற தொனிப்பொருளில் நடத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளது. குறித்த போராட்டம் தொடர்பில் நாட்டுக்கு அறிவிக்கும் வகையில் நேற்றைய தினம் குறித்த ஊடக சந்திப்பு இடம்பெற்றிருந்தது. அத்தோடு போராட்டத்தில் கலந்து கொள்ள அனைத்து மக்களுக்கும் இதன்போது அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. இந்த ஊடக சந்திப்பில் ஐக்கிய தேசிய கட்சி, ஐக்கிய மக்கள் சக்தி, ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன, ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் 30க்கும் மேற்பட்ட அரசியல் கட்சிகள் இந்த மக்களின் குரல் எனும் பொது பேரணியில் இணைய உள்ளதாகவும் உதய கம்மன்வல சுட்டிக்காட்டியுள்ளார். கெசல்பத்ர பத்மேவை எனக்கு தெரியாது, ஊடகங்களில் பரவிய செய்திகளில் உண்மைத்தன்மை இல்லை என்று பிரபல நடிகையும் மாடல் அழகியுமான ஸ்ரீமாலி பொன்சேகா தெரிவித்துள்ளார். தற்போது போலீஸ் காவலில் உள்ள ஒரு குற்றவாளியான கெசல்பத்ர பத்மேவுடனான தொடர்பு இருப்பதாக அண்மை காலமாக ஊடகங்களில் செய்திகள் வெளிவந்த நிலையில் நடிகை ஸ்ரீமாலி பொன்சேகாவிடம் குற்றப்புலனாய்வு துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர். கெசல்பத்ர பத்மே மீதான விசாரணை தொடர்பாக வாக்குமூலம் பதிவு செய்ய அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்ததை தொடர்ந்து இந்த விசாரணை இடம்பெற்றிருந்தது. கெசல்பத்ர பத்மேவுடன் நடிகை ஸ்ரீமாலி பொன்சேகா இருக்கும் புகைப்படம் வெளியானதை தொடர்ந்து விசாரணைக்கு அழைக்கப்பட்டிருந்தார். இந்த நிலையில் நேற்றைய தினம் பிரபல நடிகையும் மாடல் அழகியுமான ஸ்ரீமாலி பொன்சேகா கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவில் வாக்குமூலம் ஒன்றை வழங்கியிருந்தார். இதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போது அவர் மேலும் தெரிவிக்கையில் கெசல்பத்ர பத்மேவும் தன்னை தொடர்படுத்தி கூறப்படும் கூற்றுக்களையும் நிராகரித்துள்ளார். கெசல்பத்ர பத்மேவை தனக்கு தெரியாது. ஒரு முறை துபாயில் தன் குடும்பத்துடன் ஒரு புத்தாண்டு நிகழ்வில் கலந்து கொண்டேன். பலர் எங்களுடன் புகைப்படம் எடுத்தார்கள் எனவும் அவர் தெரிவித்தார். சமூக வலைத்தளங்களில் என்ன சொல்லப்படுகிறது என்பது எனக்கு தெரியும். ஆனால் வதந்திகள் என் பெயரையோ அல்லது நம்பிக்கையையோ கெடுக்க நான் அனுமதிக்க மாட்டேன் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதேவேளை கடந்த வாரம் இதே போன்று நடிகை பியூமி ஹன்சமாலினி மீதும் விசாரணைகள் நடத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மக்களின் பிரதிநிதிகளின் பாதுகாப்பை அரசாங்கம் உறுதி செய்யாவிட்டால் எதிர்வரும் நாட்களில் இது தொடர்பில் சர்வதேச சமூகத்தை நாட வேண்டியிருக்கும் என ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது. அதன்படி மக்கள் பிரதிநிதிகளின் பாதுகாப்பு தொடர்பில் அரசாங்கம் உரிய நடவடிக்கை எடுக்காவிடின் ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் ஜெனீவா மனித உரிமைகள் ஆணைக்குழுவிடம் இவ்விடயத்தை தெரிவிக்க வேண்டி இருக்கும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் SM மரிக்கார் தெரிவித்துள்ளார். தென்னிலங்கை ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்து ஒரு வருடத்திலேயே 100க்கும் அதிகமான துப்பாக்கிச் சூட்டு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. மக்கள் பிரதிநிதிகள் தமது கடமையை செய்யும் நேரத்தில் சுட்டு படுகொலை செய்யப்படுகிறார்கள். மக்கள் பிரதிநிதிகளின் பாதுகாப்பே இங்கு கேள்விக்குறியாகி இருக்கும் போது நாட்டில் பொதுமக்களுக்கான பாதுகாப்பு தொடர்பில் சந்தேகம் எழுகின்றன. வெலிகம தவிசாளர் கொலை செய்யப்பட்டு சிறு நேரத்திலேயே அவருக்கு பாதாள உலகக்குழுக்களுடன் தொடர்பு இருப்பதாக அரசாங்கம் அறிவித்திருந்தது. இவ்வாறான காரணங்களை காட்டி அரசாங்கம் மக்கள் பிரதிநிதிகளுக்காக பாதுகாப்பை மறுத்து வருகின்றது. ஒரு கட்சியாக போதைப் பொருள் மற்றும் பாதாள உலக குழுக்களை ஒழிக்கும் அரசாங்கத்தின் திட்டங்களுக்கு நாம் ஆதரவு தெரிவித்தாலும் கூட இவ்வாறான பொறுப்பற்ற விடயங்களையும் நாம் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். எனவே மக்கள் பிரதிநிதிகளுக்கான பாதுகாப்பை அரசாங்கம் உறுதி செய்யாவிடின் இது தொடர்பில் சர்வதேசத்திற்கு அறிவிக்கவும் ஐக்கிய மக்கள் சக்தியும் அதன் தலைவர் சஜித் பிரேமதாசவும் தயாராகவே உள்ளார் என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் பொலிஸ்மா அதிபரும் சட்டத்தரணியுமான பிரியந்த வீரசூரிய திட்டமிட்ட போதைப் பொருள் கடத்தல் மற்றும் குற்றவியல் வலையமைப்புகளுடன் தொடர்புடைய நபர்கள் இலங்கையில் அரசியல் நிலப்பரப்பில் தீவிரமாக ஊடுருவ முயற்சித்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த தனிநபர்களில் சிலர் ஏற்கனவே அரசியலில் நுழைந்துள்ளதாகவும் எதிர்கால தேசிய தேர்தலில் போட்டியிட தயாராகி வருவதாகவும் பொலிஸ்மா அதிபர் தெரிவித்துள்ளார். இது அரசியல் கட்சிகள் அவசரமாக கவனம் செலுத்த வேண்டிய ஒரு விடயம். திட்டமிட்ட குற்றங்கள் மற்றும் போதைப் பொருளுடன் தொடர்பு கொண்ட நபர்களுக்கு உறுப்பினர் பதவியை அல்லது வேட்பாளராக வாய்ப்பை வழங்குவதா என்று அவர்கள் தீர்மானிக்க வேண்டும்
என்று பிரியந்த வீரசூரிய சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த பிரச்சினை கட்சி எல்லைகளை கடந்தது என்றும் அனைத்து அரசியல் தளங்களிலும் வெளிப்படையாக உரையாடல் மற்றும் பொறுப்புக்கூறல் தேவை என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். போலீஸ் மா அதிபரின் கூற்றுப்படி இந்த குற்றவியல் பிரமுகர்கள் பொது சேவை என்ற போர்வையில் தங்கள் சட்டவிரோத நடவடிக்கைகளை மறைக்க அரசியல் சட்டபூர்வ தன்மையை ஒரு கேடயமாக பயன்படுத்துகின்றனர். அவர்கள் வெள்ளை துணி அணிந்து இருண்ட செயல்களை செய்கின்றார்கள். போதைப் பொருள் கடத்தல் மற்றும் திட்டமிட்ட குற்றங்களுக்கு ஒரு மறைவாக அரசியலை பயன்படுத்துவதாகவும் பிரியந்த வீரசூரிய சுட்டிக்காட்டியுள்ளார். இந்தியாவின் ராமேஸ்வரம் மற்றும் இலங்கையின் தலைமன்னார் இடையே புதிய கப்பல் பாதை ஆரம்பிப்பது தொடர்பில் கலந்துரையாடல்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. மும்பையில் இடம்பெற்ற 2025ஆம் ஆண்டுக்கான இந்திய கடல்சார் மாநாட்டின் போது இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் துறைமுகங்கள் கப்பல் போக்குவரத்து அமைச்சர் சர்வானந்த சோனாவால், இலங்கையின் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் அனுர கருணாதிலக்கவுடன் இது தொடர்பில் கலந்துரையாடப்பட்டுள்ளது. புதிய கப்பல் பாதையை தொடங்குவதன் மூலம் இந்தியா இலங்கை கடல்சார் இணைப்பை விரிவுபடுத்துவதற்கான சாத்தியக்கூறுகள் குறித்து இரு நாட்டு அமைச்சர்களும் விவாதித்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளிப்படுத்தியுள்ளது.